வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய ஆயுளை அதிகரித்து தர்றதுக்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆரோக்கியமான டயட் அப்படின்னா என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆரோக்கியமான டயட் அப்படின்னா எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதுக்கு சில வரையறைகளை கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் முதன்முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அதிக ஆரோக்கியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளாக அரிசி, கோதுமை, பார்லி உள்ளிட்ட தானிய வகைகள் இருக்குது. இதுதான் நீங்கள் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் வகைகள், நட்ஸ் வகைகள்லாம் நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க காய்கறிகள் மற்றும் பழங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பால், முட்டை, மீன், இறைச்சி உள்ளிட்ட விலங்கு புரதங்கள் எல்லாம் அப்பப்போ உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய ஆர்டர் உங்களுக்கு ஆரோக்கியமான டயட்டுக்கு உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கிறாங்க. ஸோ இது போல நீங்க என்னென்ன உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுளை நீங்க அதிகரிக்கலாம் அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பச்சை இலை காய்கறிகள், பொதுவாக காய்கறிகள் எல்லாமே உங்களுடைய ஆயுளை அதிகரிக்கும். காலிஃப்ளவர், ஃப்ரக்கோலி போன்ற ஊட்டச்சத்துக்களுடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை இலை காய்கறிகள் மற்றும் கீரைகளை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அளவிற்கு அதிகமாகவே சொல்லலாம். விட்டமின்களும் மினரல்ஸ்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இந்த பச்சை நிற காய்கறியில், கீரைகளில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வகை காய்கறிகள் நம்மளுடைய உடலினுடைய ஹார்மோன் சமநிலையை சீராக்குவதோடு இயற்கையாகவே நம்மளுடைய உடல் தன்னைத்தானே சுத்தம் செஞ்சு கழிவுகளை வெளியேற்றி கொள்ளக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த நோயும் நம்மளை அட்டாக் பண்ணாது. ஸோ அதுக்காக நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் பச்சை இலை காய்கறிகளை சேர்த்துக்கலாம். குறிப்பாக கீரைகள், இந்த காலிஃப்ளவர் இது எல்லாத்தையுமே வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய உடல் பலமாக இருக்கும், ஆயுளை நம்ம அதிகரிக்கலாம். நட்ஸ் வகைகள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நட்ஸ் வகைகள் உடலுக்கு தேவையான புரதங்கள் மற்றும் மினரல்ஸ்கள் நிறைந்திருக்கு. விட்டமின்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய சில சக்தி வாய்ந்த விட்டமின்களும் நட்ஸ் வகைகளில் இருக்கு. நட்ஸ் வகைகளை தினசரி நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். தொடர்ந்து நம்ம சேர்த்துக் கொள்வதன் மூலமாக கெட்ட கொலஸ்ட்ராலுடைய அளவெல்லாம் நம்மளுடைய உடல் குறையும். இதனால் 35% வரைக்குமே இதய நோய்களுடைய ஆபத்துகள் நமக்கு ஏற்படுவதை நம்மளால தடுக்க முடியும். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்னா விதைகள் மற்றும் நட்ஸை எடுத்துக்கணும். ஸோ விதைகள் மற்றும் நட்ஸ் அப்படின்னா குறிப்பாக நட்ஸில் பாதாம், பிஸ்தா பருப்பு, அக்ரூட் பருப்புகள், வால்நட் போன்றவை எடுத்துக்கணும். நட்ஸ் அதுக்கப்புறம் விதைகள் வகைகள் பார்த்தோம்னா ஆளி விதைகள், சியா விதைகள், இது மாதிரி பூசணி விதைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய உடலை மேம்படுத்தி ஆயுளை அதிகரிக்கும். குறிப்பாக விதைகளில் பார்த்தோம்னா பூசணி விதைகள், சூரியகாந்தி விதைகள், வெள்ளரி விதைகள், சியா விதைகள், ஆளி விதைகள் உள்ளிட்ட விதைகளை தொடர்ந்து தினசரி சிறிதளவேனும் நம்மளுடைய டயட்டில் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த விதைகள் நம்மளுடைய உடலில் பைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸில் பார்த்தீங்கன்னா எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் கொண்டு இருக்கிறதால இது மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட பலவிதமான புற்றுநோய்கள் நம்மளுடைய உடம்புல வளராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். எனவே நட்ஸ் வகைகளை போலவே விதைகளையும் நம்மளுடைய உணவுகளை சரிசமமாக எடுத்துக்கணும். பெரி வகைகள், அதாவது இந்த பெரி பழங்கள் வகைகளையும் அப்பப்போ நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது ஆயுளை நம்ம அதிகரிக்கலாம். பெரி வகை பழங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தவை. இந்த பெரி வகை பழங்கள் உடலில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த செல் பரவல், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டது. பெரி வகை பழங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக உடலில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ்கள் ஏற்படுவதும் தடுக்கப்படும். வயதாவதை தடுத்து இளமையாக நம்மளை இந்த பெரி பழங்கள் வைத்திருக்கும். வாழ்நாளை நீட்டித்து ஆரோக்கியமான ஆயுளை அதிகரித்து தருவதற்கெல்லாம் பெரி பழங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி, ரோஸ்பெரி இது போல நிறைய பெரி பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மாதுளம் பழங்கள்ல நமக்கு ஆயுளை நீட்டித்து தரும். மாதுளம் பழம் என்ன பண்ண முடியும்னா குறிப்பா நம்மளுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கும். அப்ப ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கொண்டதும் மாதுளம் பழம். அப்புறம் நம்மளுடைய ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஹீமோகுளோபினுடைய உற்பத்தியை அதிகரித்து அனீமியா மற்றும் ரத்தம் சார்ந்த பிற பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தரக்கூடிய ஆற்றலை மாதுளம் பழம் நமக்கு கொடுக்கும். மாதுளம் பழத்தில் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மைகள், மூளையினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடிய தன்மைகள், அல்சர், டிமென்ஷியா உள்ளிட்டவற்றை தடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கு. எனவே இந்த நோய்கள்லாம் எதுவும் வராமல் ஆயுளை நீட்டிக்கிறதுக்கு பழங்கள்ல மாதுளம் பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். பீன்ஸ் வகைகள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆயுளை நம்ம நீட்டிக்கலாம். பீன்ஸ் வகைகளில் பார்த்தோம்னா நிறைய நார்சத்துக்கள், விட்டமின்கள், மினரல்ஸ்கள், தாதுக்கள் நிறைந்திருக்கு. குறிப்பாக புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதங்கள் பீன்ஸ் வகைகளில் அதிகம் இருக்கு. பீன்ஸ் வகையில் தொடர்ந்து தினசரி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வதன் மூலம் அதிகப்படியான பசியை நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். தசை வளர்ச்சி பீன்ஸ் வகைகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதிகரிக்கும். ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக வைத்துக் கொள்ளலாம். நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு
பிளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் ஜீரண மண்டலத்தினுடைய செயல்பாட்டை எல்லாம் நமக்கு பீன்ஸ் வகைகள் மேம்படுத்தும். அதோடு பீன்ஸ் வகைகள் குடல் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கக்கூடியதால குறிப்பாக நம்மளுடைய ஆயுளை நீட்டிக்கிறதுக்கு அதிகப்படியான புரதச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய பீன்ஸ் வகைகளை எடுத்துக்கலாம். காளான் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஆயுளை நம்ம நீட்டிக்கலாம். விட்டமின் டி நிறைந்த இருக்கக்கூடிய மிக குறைவான உணவுகளில் காளானும் ஒன்று. காளான் புரதச்சத்துக்கள், நார்சத்துக்கள் உள்ளிட்டவைகளோட நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்களும் இருக்கு. தொடர்ச்சியாக நம்மளுடைய உணவுகளில் அப்பப்போ காளான் சேர்த்துட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள்லாம் நமக்கு மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய் உள்ளிட்டவைகள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவி செய்யும். எனவே பெண்கள் குறிப்பாக காளான் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். உடல் ஆயுளை அவங்க அதிகரிச்சிக்கலாம். வெங்காயம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடல் ஆயுளை நீட்டிக்கலாம். வெங்காயம் நம்மளுடைய தினசரி உணவுல நம்ம அப்பப்போ கட்டாயம் சேர்த்துட்டு தான் இருக்கும். அதை வெறும் சுவைக்காக மட்டும் நம்ம சேர்க்காம இனிமேல் நம்மளுடைய உணவுகளையும் நம்ம அதை சேர்த்து சாப்பிடும்போது ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். வெங்காயத்தில் சல்ஃபர், விட்டமின் சி எனும் உயிர் சத்தோட நிறைய தாது உப்புக்களும் இருக்கு. தொடர்ந்து நம்ம வெங்காயத்தை தினமும் சாப்பிடுவது நல்லது. அதிலும் பச்சை வெங்காயத்தை எல்லாம் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கியூர் ஆகிடும். குறிப்பாக வயிறு மற்றும் விதைப்பை புற்றுநோய் வராமல் உங்களால் தடுக்க முடியும். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் கியூர் பண்ணிட்டு ஆயுளை நீட்டிக்கணும்னா பூண்டு உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். பூண்டில் இருக்கக்கூடிய அல்லுசன் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை தான் கொண்டு இருக்கு. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான புற்றுநோய் செல் பரவல் நம்மளுடைய உடலில் பரவாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பூண்டு எடுத்துக்கலாம். அதுக்கு காரணம் பூண்டில் இருக்கக்கூடிய அல்லுசன் என்னும் வேதிப்பொருள்